ட்ரம்பை கொண்டு வந்து ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டியிருக்கின்றார் என்றுதான் இப்போது கள நிலைமையை பார்க்கும் போது தெரிகிறது. ஓவல் ஆபீஸுக்கு உக்ரைன் அதிபர் போன போது அவர் நன்றி சொல்லவில்லை என்று அவரை ஏளனப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பிவிட்டு இப்போது உக்ரைனிடம் போய் அமெரிக்கா ஆயுதம் கேட்கிறது என்று சொன்னார். கடந்த 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதலுக்கும் இப்ப இருக்கிற ஈரான் தாக்குதலுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம். எந்த ஒரு தாக்குதலும் குறி தவறாமல் அடிக்கிறார்கள். யார் கோஆர்டினேட் பண்ணுவது? இஸ்ரேலுக்கு எப்படி அடிக்கிறார்கள்? ஒவ்வொரு 6 மணித்தியாலத்துக்கும் அடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் 24 hours பங்கருக்குள்ள தான் இருக்க வேண்டும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். ஈரான் பற்றி எரிகின்றது. இஸ்ரேலினுடைய தலைநகரம் உட்பட பல இடங்கள் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் செயலிழந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்க நிலைப்பாடில் மாற்றமில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆயுதங்களுடைய பயன்பாடுகள் குறைந்து வருவதாக பல செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா ஜனாதிபதி ஆயுத உற்பத்தி நிறுவனங்களை நேற்று முன்தினம் அழைத்திருக்கின்றார், உரையாடியிருக்கின்றார். ஈரானை பொறுத்தவரையில் வான்பரப்பையும் கடற்பரப்பையும் முற்றுமுழுதாக இழந்ததாக கூறப்படுகிறது. ஒரு நீண்ட விடை தெரியாத வினாக்களோடு இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நீண்ட விடயங்களை மிகவும் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இராணுவ ஆய்வாளராக இந்த விடயங்கள் உங்களுடைய பார்வையில் எப்படி தெரிந்தது? உண்மைதான். என்னென்று சொன்னால், போரை ஆரம்பித்த போது ட்ரம்பும் அல்லது நெத்தனியாவை பொறுத்தவரையில், அமெரிக்க அதிபரையும் இஸ்ரேலிய பிரதமரையும் பொறுத்தவரையில் இந்த போர் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் தான் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். அதற்கு இன்னொரு காரணம் வெனிசுலாவில் இடம்பெற்ற அந்த சிறப்பு நடவடிக்கை. நாங்கள் இதில் கூட பல தடவைகள் கூறியிருந்தோம், ஈரான் வெனிசுலா அல்ல என்று. ஆனால் ட்ரம்பின் அனுபவமின்மையை பெஞ்சமின் நெத்தனியாவு தனது அனுபவத்தினால் வென்றிருக்கிறார். ட்ரம்பை கொண்டு வந்து ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டியிருக்கின்றார் என்றுதான் இப்போது கள நிலைமையை பார்க்கும் போது தெரிகிறது. ஈரான் இதுவரையில் இப்ப ரஷ்யாவிடம் ஆயுதம் வாங்குகிறதா என்றால் இல்லை, அவர்கள் கூறுவார் தங்களுக்கு தேவையில்லை என்று. ஆனால் ரஷ்யாவின் ஆயுதங்கள் அவர்களிடம் இருக்கின்றது. அதெல்லாம் வேலைக்கு அவர்கள் கொண்டு வந்து எல்லாவற்றையும் குவித்து விட்டார்கள். இப்போது அவர்கள் ஆயுதம் இந்த ஒரு நாடு, இப்ப ரஷ்யாவின் வெளிவார நாடாளுமன்ற பேச்சாளர் பெஸ்கோவ் கூறுகிறார் தங்களிடம் ஈரான் கேட்கவில்லை, உதவி கேட்டாத்தானே கொடுக்கலாம், கேட்கவில்லை. வடகொரியாவும் அப்படித்தான் கூறுகிறது. ஆனால் துல்லியமாக தாக்கப்படுகிறது. தாட் ஏவுகணை வந்து அமெரிக்காவின் தலை சிறந்த இன்டர்செப்டர். 8 தாட் சிஸ்டம் தான் இந்த உலகத்தில் அமெரிக்கா நிறுத்தி வைத்திருக்கின்றது. அதில் கிட்டத்தட்ட 2 அளிக்கப்படும் 25% அளித்திருக்கிறார்கள். அதை விட ஏனைய ரடார்கள், அப்ப ரடார்களை முதலில் குறிவைத்து அடிப்பது என்பது அதாவது அதுக்கு பிறகு என்னென்று சொல்ற ஒரு பிளைண்டா போடும். அதுக்கு பிறகு ஈரான் மிசைல்ஸ் வாரதையோ ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் வாரதையோ கண்டறிய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கு. அப்ப இவர்கள் 3 நாள் என்று யோசித்தது இன்றைக்கு 8வது நாளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. 8வது நாளும் இப்ப நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட யுஏஇ ஒயில் எண்ணெய் நிறுவனம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் BAPSPCO என்று சொல்லுகின்ற பஹ்ரைன் எண்ணெய் கம்பெனி தாக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் ஈரான் ஆளில்லாத தாக்குதல் விமானத்துக்கு ஏவப்பட்ட பேட்ரியாட் ஏவுகணை வந்து அங்குள்ள மக்களின் குடியிருப்பின் மீது விழுந்திருக்கின்றது சவுதியிலே. இப்படி பல இடங்கள்ல, அதாவது 5 நாடுகள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் 17 நாடுகளை தாக்கி இருக்கிறார். பிராந்திய போராக இது மாறும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இவர்கள் அதை பெருசாக கணக்கில் எடுக்கவில்லை. இப்போது அமெரிக்கா ஆயுதங்களை கேட்கிறது. தென் கொரியாவில் இருந்து அவர்கள் கிட்டத்தட்ட 100 GPS கைடட் அம்யூனிஷனை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஜனவரியிலிருந்து. இப்போ அங்கிருக்கின்ற பேட்ரியாட் தாட் சிஸ்டத்தை கொண்டு வருவதாக யோசிக்கிறார்கள். உக்ரைனிடம் உதவி கேட்கிறார்கள்.
என்ன பிரச்சனை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் ஓவல் ஆபீஸுக்கு உக்ரைன் அதிபர் போன போது அவர் நன்றி சொல்லவில்லை என்று அவரை ஏளனப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பிவிட்டு இப்போது உக்ரைனிடம் போய் அமெரிக்கா ஆயுதம் கேட்கிறது என்று சொன்னான். என்ன இது படத்துறை ஆய்வாளரே குழம்பி போன ஒரு களமுனையாகத்தான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், நீங்கள் சூப்பர் பவர் என்று சொல்கிறீர்கள், பிரித்தானியாவிடம் சொல்கிறீர்கள் நீங்கள் உங்களை கப்பலை அனுப்பவில்லை என்று, ஸ்பெயினிடம் சொல்கிறீர்கள் நீங்கள் உங்கள் இடத்தை தரவில்லை என்று, உக்ரைனிட்ட ஓடி போய் கேட்கிறீர்கள் ஆயுதத்தை தர சொல்லி, தென்கொரியாவிட்ட ஆயுதத்தை கொண்டு வாருகிறீர்கள். ஆனால் ஈரான் அப்படியே தான் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கூறியது போல ஈரான் வான்படை இல்லை, கடற்படை கிட்டத்தட்ட 30 கப்பல்களை இழந்து விட்டது. ஆனால் அவையெல்லாம் இதொரு சமச்சீரற்ற போர். ஈரான் கடற்படை அமெரிக்க கடற்படைக்கு இணையாக நின்று பிடிக்க முடியாது. ஈரான் வான்படையும் அப்படித்தான். வான்படையிடம் ஆக இருப்பது Su-24 ரக விமானங்கள், MiG-29 ரக விமானங்கள், F-14 ரக பழைய விமானங்கள் தான் இருக்கின்ற, F-5 அப்படி அவர்கள் நின்று பிடிக்க முடியாது. ஆனால் அது இந்த சமச்சீரற்ற போருக்கு அது தேவையும் அற்றது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், உக்ரைன் சண்டை ஆரம்பித்து முதல் நாளே உக்ரைன் கொடி கப்பலையும் தகர்த்து எல்லா கப்பலையும் அடிச்சு மிச்ச கப்பலை ரஷ்யா கொண்டு போடுது பிளாக் சீல இருந்து. வான்படை இல்லை. சண்டை துவங்கும் போது ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய டாங்கி படையை கொண்டிருந்தது உக்ரைன். ஆனால் ஒரு டாங்கியும் இல்லாம கடைசியா போலந்து 300 டாங்கியை கொடுத்தது, ஜெர்மனி லெபார்ட் 2 ரக டாங்கியை கொடுத்தது, இந்த அமெரிக்க அப்ரஹாம் டாங்கியை கொண்டு இறக்கி இப்படித்தான் இறக்கினதை தவிர அப்படி. இப்ப அதே போலதான் இப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் கடற்படை நின்று பிடிக்க முடியாது. ஆனால் இப்ப நீர்மூழ்கி கப்பல்கள் இன்னும் ஈரான் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப ஹார்முஸ் ஜலசந்தி தான் மிகப்பெரிய சிக்கலாக மாறினது. உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே மிக ஒரு ஆட்டம் காண வைத்திருக்கின்றது. இப்ப நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒயில் பேரலுக்கு கிட்டத்தட்ட $104 போய்விட்டது. இன்னும் ஒரு கிழமை இது மூடப்படுமாக இருந்தால் $150 போகும் என்று கூறுகிறார்கள். அதிலும் கூடுதலாக ஆசிய நாடுகளின் பொருளாதாரம் முற்றாக அடிபட்டு போகக்கூடிய நிலை. அமெரிக்காவின் நட்பு நாடுகளான தென்கொரியாவும் ஜப்பானும் 90% இந்த ஒயிலில் தான் நம்பி இருக்கின்றன. இவர்களை நம்பி அவர்கள் ரஷ்யாவுடனும் பகைத்து விட்டார்கள். இனி ரஷ்யாவுடன் தான் போக வேண்டிய ஒரு நிலை. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸ் கூறியது போல, அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இந்த போரில் ட்ரம்பின் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு. அவர் கேட்டார், அவருக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்காண்டு. ஏனென்றால் இந்த போர் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தொடங்கப்படவில்லை. ஏதோ ஒருக்கா இந்த தலைவர் மேரை குண்டு போட்டு விட்டால் ஈரான் சரணடைந்து விடும். அடுத்தது இந்த பெனிசுலா மாதிரி தான் விரட்டி அதில் தனக்கு தேவையானவரை போடலாம் என்று எல்லாம் தப்பு கணக்காக போய்விட்டது. இப்போது வெளியேறுவது தெரியாமல் நிற்கிறார்கள். அதுதான் தற்போதைய நிலை. நீங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்டீர்கள், அமெரிக்காவின் தாட் ஏவுகணைகள் அல்லது தாட் ரக இராணுவ பரிபாலங்கள் முழுமையாக செயலிழந்த நிலையில் இருக்கின்றன என்று. அதனை அமெரிக்க தரப்பு வெளிப்படையாக கூறவில்லை. உங்களுடைய பார்வையில் அதனுடைய செயற்பாடு முழுமையாக இழக்கப்பட்டு விட்டன. உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்போதும் அவர்கள் இடைமறிப்பான்களை ஏவிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், பேட்ரியாட் வகை ஏவுகணைகள். ஆனால் பிரச்சனை, ஒரு தாட் ஏவுகணையை பொறுத்தவரையில் அதுக்கு ரடார் முக்கியம். ரடார் இருக்கும், அதுக்கு கொமாண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். ரடார் முதல் டிடெக்ட் பண்ணி கொமாண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு கொடுக்கும். கொமாண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் லோஞ்சருக்கு கொடுக்கும். அதுக்கு பிறகுதான் லோஞ்சர் ஏவும். அப்போ ஒரு லோஞ்சர் இப்ப கிட்டத்தட்ட 8 லோஞ்சர் இருக்கும். ஒரு லோஞ்சருக்கு 6 ஏவுகணை இருக்கு. கிட்டத்தட்ட 48 ஏவுகணை இருக்கும் இடமறைப்பான்கள். ஒரு தாட் சிஸ்டத்தை இயக்குறதுக்கு 100 அமெரிக்க படையினர் தேவை. இதுதான் அந்த சிஸ்டம். அதே போலதான் பேட்ரியாட்டை விட தாட் அட்வான்ஸ் வெப்பனரிக்குள்ள தான் வரும். ஆனால் ஒரு தாட் மிசைல்ஸ் ஏவுவதற்கு கிட்டத்தட்ட $15 மில்லியன். ஒரு பேட்ரியாட் $4 மில்லியன். ஆனால் ஈரான் சாஹித் கிட்டத்தட்ட ஒரு சாஹித் 136 கிட்டத்தட்ட $20,000 $30,000. இப்ப எக்ஸ்பென்சிவ். இப்ப 5 நாளைக்கு அமெரிக்கா $6 பில்லியன் இழந்திருக்கின்றது. இந்த போரில் $6 பில்லியன் இழந்திருக்கின்றது. அதை விட பெருமளவான ஆயுதங்களையும் இழந்து விட்டது. இப்ப இதுவரை காலம் இந்த ஆயுதங்கள் எல்லாம் மேற்குலக நாடு, அதாவது இந்த ஆயுதங்களை நம்பித்தான் ஈரானுக்கு எதிராக இந்த வளைகுடா நாடுகள் கம்பு சுத்தியது. இப்போது இந்த ஆயுதங்கள் அவர்களை பாதுகாப்பதில் எந்த பங்கையும் வகிக்கவில்லை. ஏனென்றால் ஈரான் எல்லா இடத்தையும் அடித்துக் கொண்டிருக்கிறது. விரும்பின இடத்தை அடிக்கிறது. அதை இன்டர்செப்ட் பண்ணுகிறார்கள்.
இப்ப அதுல பிரச்சனை இல்லை. ஆனாலும் எண்ணெய் களஞ்சியங்களோ அல்லது CIA தலைமையகங்களோ ஆடம்பர விடுதிகளோ ஏர்போர்ட்டுகளோ என்னத்தை அடிக்க வேணுமோ அத்தனையும் அடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இத்தனைக்கும் சைப்ரஸ் வரையிலும் சென்று தாக்கி இருக்கிறது அந்த விமானம். ஷஹீத் விமானம் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் சுற்றாளர்களுக்கு பறக்கக்கூடியது. அப்ப நீங்கள் சொன்னது போல இப்போது இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் இஸ்ரேலுக்கு 2 இஸ்ரேலில் இருக்கிற தாட் சிஸ்டம் வந்து பட்ரியாட் சிஸ்டம், அடுத்தது ஜோடா. அப்ப 2 தான் அடிச்சுக்கு. இப்ப 6ஆம் தேதி வந்து ஜோடான் இருந்த தாட் சிஸ்டத்தை தான் அடித்தார்கள். கிட்டத்தட்ட 11 ரடார்களை அடித்திருக்கிறார்கள் என்று கொடுத்திருக்கிறார். ஆனால் சேட்டலைட் செய்மதிகள் மூலம் சீனாவின் செய்மதி அதை தெளிவாக கிட்டத்தட்ட சீனா இப்போது 300 செய்மதிகளை அந்த இடத்துக்கு நகர்த்தி இருக்கின்றது. 300 செய்மதிகள் மூலம் ரியல் டைம் போர்ல இப்ப அவர்கள் ஏனென்றால் தங்களுக்கு ஒரு போர் வரும்போது அமெரிக்காவை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த 300 சேட்டலைட்டையும் வைத்து அவர்கள் தகவல் திரட்டி கொண்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் ஒரு ஏவுகணை ஏவப்படும் போது அமெரிக்கா எவ்வளவு நேரம் செல்லுது அதை டிடெக்ட் பண்ண, அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் செல்லுது இன்டர்செப்டரை லான்ச் பண்ண, இன்டர்செப்டர் எவ்வளவுக்கு அடிக்குது, எவ்வளவுக்கு மிஸ் எல்லா தகவலையும் அவர்கள் சேமித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுது. இந்த தாட் சிஸ்டங்கள், இந்த பேட்ரியாட் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி ஆரம்பத்திலேயே சீனாவின் செய்மதி நிறுவனங்கள் அது இந்த படங்களை எடுத்து இந்த சமூக வலைத்தளங்களில் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். இந்த பேஸில் இன்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி. அப்ப இப்ப நீங்கள் கடந்த 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதலுக்கும் இப்ப இருக்கிற ஈரான் தாக்குதலுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம். எந்த ஒரு தாக்குதலும் குறி தவறாமல் அடிக்கிறார்கள். இப்ப யார் கோஆர்டினேட் பண்ணுவது, யார் அதற்குரிய தகவலை கொடுப்பது, யார் அதை ஒருங்கிணைப்பது என்றால் அதுக்கு பின்னணியில் இப்ப அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்டை பொறுத்தவரையில் அதுக்கு ரஷ்யாவை நோக்கித்தான் கையை காட்டுகிறார்கள். நீங்கள் கூறிய அடிப்படையில் பார்க்கின்ற போது ஈரானினுடைய 2 பிரதானமான படைப்பிரிவுகள் வான்படை, கடற்படை இழக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வான்பரப்பால் ஏவப்படுகின்ற அவர்களுடைய முழுமையான சாதனங்கள், அதாவது ட்ரோனாக இருக்கலாம் அல்லது மிசைலாக இருக்கலாம், எல்லாமே பயன்பாட்டில் இருக்கின்றது. அப்படியாயின் அவற்றினுடைய இருப்பு அல்லது கையிருப்பு என்பது ஈரானை பொறுத்தவரையில் தாராளமாக இருக்கின்றதா? அமெரிக்காவை பொறுத்தவரையில் இருப்பு குறைந்து செல்வதாக ஆயுத உற்பத்தியாளர்களை அழைத்து டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த களமுறை என்பது முற்றுமுழுதாக மனித சக்திகளுக்கு அப்பால் ஆயுத பயன்பாட்டுக்குரிய இடமாக மாறப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையை 2 தரப்புகளிலும் அது சமன் செய்யப்படுகின்றதா? ஈரான் இவ்வளவு அழிவுகளுக்கு பின்னும் ஆயுதங்களை எங்கு பாதுகாக்கும்? ஈரான் தரை அமைப்பு வந்து மிகவும் பாதுகாப்பானது. அது அவர்களுக்கு ஒரு கொடை என்றுதான் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஈராக்கை விட 4 மடங்கு பெரியது. உக்ரைனுடன் ஒப்பிடும் போது 3 மடங்கு பெரிய நாடு. அதுக்கு நீங்கள் பிளைட்ல போய்க்க பார்க்கலாம், முழுக்க மலையலாகத்தான் இருக்கு, ரஃப் சர்ஃபஸாகத்தான் இருக்கு, உயர்ந்த மலைகள். அதற்குள் கீழே குடைவதால் அதை எந்த குண்டை போட்டும் தகர்ப்பதென்பது கடினமானது. இப்ப இவர்களோட பங்க பேஸ்டர் கூட 60 அடிக்குத்தான் போகும் என்று சொல்வார்கள். ஆனால் யூனிவர்சிட்டியில் டெஸ்ட் பண்ணினவர்கள் கூறினார்கள் 8 ஈரான் தரை அமைப்பை பொறுத்தவரையில் 8 மீட்டருக்கு தான் போகுது என்று சொல்லி. அது 60 மீட்டர் சொன்னவர்கள் 8 மீட்டருக்கு தான் போகக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்ப பெருமளவானவற்றை அவர்கள் நிலத்தின் கீழ் தான் வைத்திருக்கிறார்கள். மேலுக்கு இவர்கள் அடித்ததாக சொல்வதெல்லாம் டீகோய் என்று சொல்ற டம்மி. இப்ப நாங்கள் ஆணரவு சண்டை முடிந்த பிறகு, அந்த முதலாவது ஆகாய கடல் வெளிச்சமர் முடிந்த பிறகு ஒரு கண்காட்சி வச்சிருந்தார்கள் கைதடிக்கு கிட்ட. இப்ப போய் பார்த்து அதுல பார்த்தால் அவர்கள் அந்த எல்லாம் கனன் எல்லாம் 50 கலிபரோ எல்லாம் டம்மி வச்சிருந்தார்கள். அப்ப அதுகளையும் வச்சிருப்பார்கள் தூர. அப்ப மேல இருக்கிற அப்ப சியாமா செட்டி பொம்பரை தான் வச்சிருந்தவங்க. அது அடிக்கும் போது என்ன டம்மிக்கு தான் அடிக்கும். அப்ப அடிச்சு விட்டு அவன் தகர்த்து போட்டவன் தான் நம்ம யோசிப்பாங்களா. ஆனா உண்மையான ரியலான ஆயுதம் இன்னொரு இடத்திலிருந்து வேலை செய்யும். அதே இப்ப சொன்னாங்க என்னன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் இந்த டம்மீஸ சைனாட்டையும் ரஷ்யாட்டையும் வந்து ஈரான் வாங்கி இருக்கிறது. ஈரான் வெளிவிவகார அமைச்சர் கருத்தின்படியும் அல்லது ஈரான் தெஹ்ரான் யூனிவர்சிட்டியின் ப்ரொஃபசர் மெராண்டின் கருத்தின்படியும் ஈரான் இன்னும் பல ஆயுதங்களை கையில் எடுக்கவில்லை, இன்னும் பலவற்றை அவர்கள் தொடவில்லை. தங்கள் பழைய ஆயுதங்களை டிஸ்போஸ் பண்ண வேண்டியதை தான் இப்போது பாவிக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய இன்டர்செப்டர்ஸை முடிப்பதற்காக ஆயுத பலங்களை. அமெரிக்கா முதல் 5 நாள் போர்ல 800 இன்டர்செப்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறார்கள், 800 மிசைல்ஸ். இது உக்ரைன் வந்து 3 வருஷம் பயன்படுத்தியதுக்கு விடக்கூட.
அதுதான் உக்ரைன் கூறுகிறது. நாங்கள் 3 வருடம் பயன்படுத்தியதை நீங்கள் 5 நாள்ல முடிச்சிருக்கிறீங்கள் என்று சொல்லி. ஏன்னா சில ஈரான் மிசைல்ஸுக்கு இவங்க 5ஐயும் ஏவி இருக்கிறார்கள், 14ஐயும் ஏவி இருக்கிறார்கள் ஒன்றை வீழ்த்துவதற்கு. சில சமயங்களில் அது வீழ்த்தவும் இல்லை. இப்ப ஈரான் கிளஸ்டர் பொம்மை கொண்டு செல்கின்ற அந்த ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது. அது 80 குண்டுகளை ரிலீஸ் பண்ணது வந்தோட. அந்த 80 குண்டுகளையும் ரிலீஸ் பண்ண முதல் நீங்கள் அதை ட்ரக் பண்ணி அடித்தால் சரியே தவிர 80 குண்டையும் ரிலீஸ் பண்ணினா பிறகு அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் டெல் அவிவ் பகுதியில் நடக்கின்ற மிகப்பெரிய சேதங்களுக்கு காரணம். கிட்டத்தட்ட 2000 பேர் இன்னும் இஸ்ரேலில் வைத்தியசாலையில் தான் இருக்கிறார்கள், காயமடைந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். இஸ்ரேலுக்கு எப்படி அடிக்கிறார்கள்? ஒவ்வொரு 6 மணித்தியாலத்துக்கும் அடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் 24 hours பங்கருக்குள்ள தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இப்போ கடந்த வருடம் இந்த ஷஹீத் 136 என்றது மிகவும் ஒரு தரமான தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஆளில்லாத விமானம். அது உலகத்தரம் வாய்ந்தது. ஏனென்றால் 2022ஆம் ஆண்டிலிருந்து ரஷ்யாவுக்கு கை கொடுக்கிறது அதுதான். அப்பவும் அதுதான் கதாநாயகன் போரில், இப்பயும் அதுதான் கதாநாயகனாக இருக்கிறது. அது கடந்த வருட இன்வென்ட்ரியின் படி ரஷ்யா 53,000 ட்ரோன்களை கடந்த வருடம் உக்ரைன் மீது பாவித்திருக்கிறது. இந்த ட்ரோன்களை ஆனால் ஈரான் தான் கொடுக்கிறது. இப்போது ஈரான் 30 லைசன்ஸையும் ரஷ்யா கொடுத்து விட்டு. அப்ப ஈரானிடம் எவ்வளவு இருக்கும் என்று நாங்கள் யோசிச்சு பார்க்கல. இப்ப ரஷ்யாவுக்கு 53,000 அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஈரானிடம் எவ்வளவு இருக்கிறதுன்றது இப்ப யோசிச்சு பார்த்தா இப்போதைக்கு அவர்கள் நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000க்குள்ளதான் பயன்படுத்தியிருப்பார்கள் இந்த 6 நாள் போர். இன்னும் எவ்வளவோ அவர்கள் வைத்திருக்கலாம். அது இலகுவாக ஏவக்கூடியது என்றால் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், நாங்கள் இந்த போருக்காக 40 வருடம் காத்திருந்தோம். 40 வருடங்களாக நாங்கள் இந்த போரை நோக்கி எங்கள் தயாரிப்புகளை மேற்கொண்டு கொண்டுதான் வந்திருந்தோம். இன்னொன்றையும் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த போரை படைத்துறை அவதானிகள் என்ன கூறுகிறார்கள், இந்த போரை முடிப்பதற்கு ஈரானுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள் தங்களுக்கு இப்போதைக்கு இதை முடிக்க தேவையில்லை. சீஸ்ஃபயர் என்று அமெரிக்கா கேட்டாலும் போர் நிறுத்தம் என்று ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தம், மற்றது ஈரான் மீதான தடைகள் எல்லாம் அகற்றப்பட்டு ஒரு சுமூகமான நிலை வந்தால் ஏற்பமே தவிர அதுவரையில் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று நான் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால் ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டு காத்திருந்ததுக்கு இவர்கள் போய், அதாவது அவர்கள நிகழ்ச்சி நிரலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாட்டுப்பட்டதாகத்தான் தற்போது அந்த கள நிலைமைகளை பார்க்கும் போது தெரிகிறது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சர்வதேச ராஜதந்திரம், இலங்கை விவகாரம் என்று பல முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.